சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற போட் படத்தோட விமர்சனம். போட் என்னங்க படகுன்னு பேர் வைக்க கூடாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனா இவ்வளவு நாளும் தமிழ்லயே அதுவும் ரைமிங்கா டைமிங்கா பேர் வச்ச சிம்பு தேவனோட இயக்கத்துல இந்த படம் வந்திருக்கு. நீங்க இப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்ச ஒரு போட், அதுக்கு கீழே நெய்தல் அப்படின்னு சொல்லி கடலும் கடலை சார்ந்த இடமும் வந்து நெய்தல் மீனவர்களை உயர்வா பேசியிருக்கிற படம் தான் இந்த படம். அது கொஞ்சம் மறைமுகமா பேசியிருக்கிறாரு. என்ன கதை என்ன களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1943க்கு போகணும். ஆமாங்க, 1943ல 1943ல நடக்கிற கதை. கடல்ல ஒரு போட்டு தத்தளிக்குது. ஏன் கடலுக்கு போச்சு, ஏன் தத்தளிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 2ஆம் உலக போர்ல ஜப்பான்காரங்க சென்னையில கொண்டு போட போறாங்க. தப்பிச்சம் போயிச்சோன்னு கிளம்பின போட் அது. அதுல வந்து மீனவரா யோகி பாபு, அவருடைய அம்மாவா கோலப்புள்ளி லீலா, நம்ம மலையாள ஆர்டிஸ்ட். அதே மாதிரி இன்னும் இந்த படத்தோட கதாநாயகி கௌரி ஜி கிஷன். அவங்க வந்து 96லாம் அவ்வளவு பிரமாதமா சின்ன வயசு திரிஷாவெல்லாம் வந்திருப்பாங்க. அப்புறம் MS பாஸ்கர் இருக்காரு படத்துல, சின்னி ஜெயந்த், சாம்ஸ், மதுமிதா, சாரா எல்லாம் ஒரு வேற லெவல் கலைஞர். எல்லாரையும் பிடிச்சி போட்டு ஒரே போட்டுக்குள்ளார அமுத்தி கூட ஒரு வெள்ளைக்காரனையும் உட்கார வச்சு போட்டை நகர்த்தி இருக்கிறாரு சிம்புதேவன். நல்லா கவனிங்க, நகர்த்தி இருக்கிறாரு. போட்டை கொஞ்சம் ஃபாஸ்டா துடுப்பு போட்டிருந்தா அது வேற. இந்த படம் நல்ல ஒரு கருத்தை, அதாவது சாதி மதம்லாம் பாக்குறோம், ஆனா உங்க உயிரை காவந்து பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவன் அடிமட்டத்துல இருக்கிறானோ அவன் தான் துணிஞ்சு உயிரை விடுறதுக்கு கிளம்புறங்கிறாங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்குது இந்த படம். அந்த விதத்துல என்ன ரொம்பவே கவர்ந்தது இந்த படம். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1943ல ஜப்பான்காரங்க சென்னை மேல, அப்ப நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இங்கிலீஷ்காரங்க. ஜப்பான் வந்து நம்ம ஊர்ல குண்டை போட்டு இங்கிலீஷ்காரங்களை தெறிக்க விடுறதுக்காக வர்றதா ஒரு தகவல். அதனால போட்ல வராங்க. வந்த இடத்துல போட்டு ஓட்டையாயிடுது. ஒரு ஓட்டை வெயிட் தாங்காம இன்னொரு ஓட்டை அதுக்குள்ளார இன்னொரு போட்டு உடஞ்சி அதுல இருந்து வந்து உட்காந்து போலீஸ் ஆபீசர், இங்கிலீஷ் போலீஸ் ஆபீசரை துப்பாக்கி சுடுதலால இந்த 2 ஓட்டையில இருந்தும் இந்த 10 உயிர்கள் கிட்டத்தட்ட தப்பிச்சுதான் இல்லையா. போட்டை விட்டு ஒரு 3 பேரு கீழே குதிச்சாதான் போட்டு இனிமே நகரும். இல்லைன்னா ஓட்டையை அடைச்சாலும் போட்டை நகர்த்த முடியாது. காத்து இப்படி அடிக்குது அப்படி அடிக்குது. அந்த டீட்டெயிலாம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. கடல்லயே நடக்குது மொத்த படமும். முதல்ல ஒரு 10 நிமிஷம், பின்னாடி ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஊருக்குள்ளார, பாக்கி எல்லாம் கடல்ல. நடுக்கடல்ல போட்டையும் அதுக்குள்ளார இருக்கிறவங்களையும் தத்தளிக்க விட்டுருக்காங்க. அந்த காட்சிகள் கொஞ்சம் நீண்டு கொண்டே போறதுனால படத்தை திரையரங்களை பார்க்கிற ரசிகர்களும் சற்றே தத்தளிக்கிறாங்க. ஆனா தாளிக்கப்படலை யாருமே, அதை நம்ம சொல்லணும். உண்மையா செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல விஷயமா சிம்புதேவன் தனக்கே உரிய பாணியில அழகா சில விஷயங்களை, அதுவும் வீரத்தை பத்தி பேசுறப்ப சிவாஜி போட்டோ, கமல் போட்டோ எல்லாம் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த இதுல வந்து சுபாஷ் சந்திர போஸோட, அதாவது MS பாஸ்கரோட கூட நிக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் பண்ணியிருப்பாரு. அதுலலாம் அவரோட கிரியேட்டிவிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபாஸ்ட் டெலிவரி, ஸ்விக்கி, சொமாட்டோ, இதுங்களெல்லாம் அப்பவே சோம்பேறிகளோட உலகமாறப்போ இந்த மாதிரி தேவைகள்லாம் வரும்னு சொல்ல முடியும். ஒரு 70-80 வருஷம் பின்னோக்கிய கதை இல்லையா இது. அழகா சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் நடக்கும்ட்டு. உடம்புலையும் பணத்துலையும் கொழுப்பு வந்துருச்சுன்னா இப்படி தேவைப்படும் நம்ம மனிதர்களுக்குன்னு அழகா ஒற்றை வரியில போற போக்குல சொல்றதுல சிம்புதேவன் இந்த படத்துலயும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு காட்டியிருக்கிறாரு. என்ன ஒண்ணு அப்படின்னா, அவர் இந்த ரைமிங்கா டைமிங்கா வைக்கிற டைட்டில்லாம் படத்துல வந்து ஒரு எலியும் ஒரு சுண்டலையும் நடிச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப பச்சாதாபப்படுவாரு யோகி பாபு. அது மாதிரியே யோகி பாபு மேலையும் அந்த போட்ல இருக்கவங்களுக்கு சிலருக்கு பச்சாதாபம் இருக்கும். அதுல குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து கௌரி கிஷன், அம்மணி உள்ளிட்ட அவங்க அப்பா தான் சின்னி ஜெயந்த். அவால் பாஷையை பேசிட்டு 2 பேர் இருப்பாங்க படத்துல. இது எல்லாத்துக்கு மேல ஒரு கர்நாடக சங்கீதத்துல சுதா ரகுநாதன் வாய்ஸ்ல வந்து ஜிப்ரான் மியூசிக்குங்க படத்துக்கு. வேற லெவல்ல கர்நாடிக்கும் கானாவையும் கலந்து ஒரு பாட்டு உங்களை வந்து அதிரி புதிரியா இருக்கும். ஆனா இதெல்லாம் ஆங்காங்கே இருக்குது, மொத்த போட்டும் கடல்லே இருக்குது. அது கொஞ்சம் நமக்கு வந்து போர் அடிக்குது, அதை சொல்லணும். போட் அந்த மாதிரி இடங்கள்ல போர் அடிச்சாலும் MS பாஸ்கர் சொல்ற அந்த ஹிஸ்டரி, சின்னி ஜெயந்த் சொல்றது, சாம்ஸ் அப்பப்போ அடிக்கிற காமெடி
இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருந்திருந்தா இந்த படம் சிம்புதேவன் பாணி படத்திலேயே இருந்திருக்கும். அதே மாதிரி மதுமிதா அவங்க வந்து நிறைய மாத கர்ப்பிணியா ஒரு அந்த போட்ல அவங்க வந்து பிரயாணிக்கிற இடங்கள், அவங்களுக்குள்ளார இருக்கிற உருக்கமான கதை. அது மாதிரி சாரா, ஜின்னாவை ஆதரிக்கிற சாரா கேரக்டர் ரொம்ப அழகா இந்தியா பிரியறதுக்கு முன்னாடி நடக்கிற கதை இது. அதை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இந்து முஸ்லிம் இவங்க 2 பேரையும் கதையில புனைய விட்டுருக்கிற இயக்குனர் ஏனோ தெரியல, ஒரு காலத்துல வந்து போட்ல தான் கர்த்தர் வந்து எல்லாரையும் காவந்து பண்ணி உலகம் அழியிறப்ப அழைச்சிட்டு போற மாதிரி போன மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயங்கள் இதுல ஏனோ டைரக்டர் கையால தவறி இருக்கிறாரு. இந்த மாதிரி போட்டுன்ற ஒரு டைட்டில்லாம் அதையும் சேர்த்து எடுத்திருந்தா இந்த போட் இன்னும் பிரமாதமா பேசப்பட்டிருக்கும். ஆனாலும் போட்டை எவ்வளவு நேரம் தாங்க கடல்ல ஓட்ட முடியும்? அதுவும் 1க்கு 2 ஓட்டை, ஒண்ணு இயற்கையா விழுந்த ஓட்டை, இன்னொன்னு துப்பாக்கி குண்டால விழுந்த ஓட்டை. சோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. தம் கட்டி யோகி பாபு, சின்னி ஜெயந்த், MS பாஸ்கர் எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. கௌரி கிஷன் அவர் பிராமண விட்டு பொண்ணா அழகா இருக்காங்க. அதே மாதிரி சாம்ஸ், மதுமிதா எல்லாருமே சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஜிப்ரானோட மியூசிக், அது இல்லாம இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், அதுல பண்ணிருக்கிற சிஜி ஒர்க்கு, இதெல்லாம் பாராட்டணுங்க. வேற லெவல்ல இருக்கு. முழுக்க கடல், அந்த நெய்தல்ங்கிற பேருக்கு போய் கடலும் கடலை சார்ந்த இடங்களையுமே படத்துல பண்ணிருக்காங்க. அசத்தலா இருக்குது. அது ஒண்ணுத்துக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை பிரபு பிரேம்குமார் அண்ட் கலைவாணி 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையா போட் அழகா இருக்குது, அற்புதமா இருக்குது. ஆனா நடுக்கடல்லே ரொம்ப நேரம் தத்தளிக்கிறது மட்டும் நம்மளால தாங்க முடியல. கொஞ்சம் முன்னாடியே கரைக்கு கூட்டிருந்தா போட் இன்னும் பிரமாதமா கரை சேர்ந்திருக்கும், அதை சொல்லணும். அது மாதிரி இந்த போட்ல வந்து கடைசியா யோகி பாபுவும் அவங்க அம்மாவும் பண்ற அந்த தியாகம் இருக்குது பாருங்க, அதுதாங்க கோலப்புள்ளி லீலாவும், அதை சொல்லணும். அது மாதிரி ஏதோ அந்த டைட்டில் ஒரு அத்தியாயம் 10 நந்தவனத்தில் ஒரு ஆண்டி குந்தவிடம் அல்லாது போனாண்டி அப்படின்னு அப்பப்போ ஒரு டைட்டில் போடுறாரு இந்த கதைக்கு. ஃப்ளோ போயிட்டு இருக்கிற அதுல வந்து இது என்னத்துக்குங்கிறது புரியாத புதிரா இருக்குது. அதே மாதிரி 2 மணி நேரத்தில், 3 மணி நேரத்தில், 40 மணி நேரத்தில் அப்படிங்கிறது போடுறத கதையோட ஒட்டாம இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தா சிம்புதேவனுக்கு இந்த போட் பயணம் ஒரு வெற்றி பயணமாக அமைந்திருக்கும். ஆனாலும் ரசிகர்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.